ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல்ல இருந்து தினமும் நிறைய கதைகள் கொடுத்துட்டு இருக்கோம். சிறுகதைகள், நாவல்கள் எல்லாமே வந்துட்டு இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். அது எல்லாமே நீங்க கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல இருந்து போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்த உடனே நீங்க கிளிக் பண்ணி அந்த கதைகள் எல்லாமே கேட்கலாம். டைம் இருந்தா உடனே கேட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு கூட நீங்க எப்ப வேணா கேட்கலாம். ஸோ அதுக்காக நம்ம கதைகளை மிஸ் பண்ணிடாதீங்க. நல்ல நல்ல கதைகள் கொடுத்துட்டு இருக்கோம். அது எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். கேட்டுட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோல கேட்கக்கூடிய கதை திருமதி திலகவதி ஐபிஎஸ் அவர்கள் எழுதிய சில வரங்கள் அப்படிங்கிற ஒரு குடும்ப நாவல். அதனுடைய பகுதிகள் தான் கேட்டுட்டு இருக்கோம். இந்த நாவலோட அடுத்த பகுதியை இப்போ இந்த வீடியோல கேட்க போறோம். கேட்கலாமா? பகுதி 3, அத்தியாயம் 7. அடுத்தடுத்து கிருஷ்ணகான சபாவிலும் தமிழிசை சங்கத்திலும் தேவியின் பாட்டை கலாதர் கேட்டான். காலை பத்திரிகை வாங்குகிற பழக்கம் இல்லாத அவன் தேவியின் பரிச்சயம் ஏற்பட்ட பின் இன்றைய நிகழ்ச்சிகள் பகுதியை பார்ப்பதை வழக்கமாக்கிக் கொண்டான். தொடர்ந்து அவள் பாடுகிற இடங்களுக்கெல்லாம் சென்று நிகழ்ச்சிகளை கேட்பதும் பின்னர் அவளுடைய வீட்டிலேயே அவளை சந்தித்து விமர்சிப்பதும் வழக்கமாகிவிட்டது. தன்னுடைய இசையை அவன் விமர்சிப்பது அவளுக்கு பிடித்திருந்தது. எல்லோரையும் போல முகத்துக்கு முன்னே புகழ்வோரை அவளால் ரசிக்க முடிந்ததில்லை. குறைகளை விமர்சிப்போரை வெறுக்கவும் முடிந்ததில்லை. கலாதர் அவள் நிறைகளை தொட்டு புகழ்ந்தான். அவைகளை வளர்க்க யோசனைகள் சொன்னான். குறைகளை கடுமையாக எடுத்துரைத்து மேம்பாட்டுக்கான பாதையில் செலுத்தவும் செய்தான். அவனிடம் வேறு எதிர்பார்ப்புகள் எதுவும் இல்லை என்பதையும் அவள் அறியவே செய்தாள். அதிகமாக நெளிந்தும் வளைந்தும் குலைந்தும் நடிக்கிறவர்களை இதம் என்று ஏற்றுக்கொள்வதே கலைஞர்களின் வழக்கம். அத்தகையவர்களிடமிருந்து தேவி வித்தியாசப்பட்டாள். தேவி, கணையாளி கொண்டு வந்த கீர்த்தனையில் கணமேனும் உன்னை மறவாமல் இருக்கும் கனிவான வரத்தை எனக்கு ஈயும் சுவாமி என்ற வரியில் ஈயும் சாமிக்கு மேல் ஷட்ஜமம் கொடுத்தீங்களே, அது ரசிகர்களின் கரகோஷத்துக்காகத்தானே? நம்ம ஊர் ரசிகர்கள் கத்தி பாடினால் கைத்தட்டுவார்கள் என்கிற அற்ப சந்தோஷத்துக்காகத்தானே என்றான் அவன். தேவியின் முகம் மின்னியது. ஒரு குறும்பு அங்கு வந்து உட்கார்ந்து கொண்டது. பிடிபட்டு விட்டோம் என்கிற வெட்கமும் கூடவே. இப்படி யாரும் என்கிட்ட சொன்னதே இல்ல. உங்க முன்னால பாடுறதுக்கு எனக்கு பயமா இருக்கு என்றாள் தேவி. இருவரும் சிரித்தார்கள். நீங்க சொல்றது உண்மைதான். அந்த நிமிஷத்துல அப்படி ஒரு கரகோஷத்துக்கு நான் ஆசைப்பட்டது வாஸ்தவம்தான். ஒரு விதத்திலே அது உபாசிக்கிற இந்த தெய்வீக கலைக்கு முன்னால நான் பண்ற அற்பத்தனம்தான். நான் இனிமே மாத்திக்கிறேன். கலாதருக்கு சந்தோஷம் தருகிற அவளின் அரிய குணங்களில் இதுவும் ஒன்று. அவளுக்கு கவசமாய் அவன் இருந்த தருணங்களும் ஏற்படவே செய்தன. வளர்ந்து வரும் கலைஞர்களுக்கு மிகப்பெரிய எதிரியாய், முட்டுக்கட்டையாய் விமர்சகர்கள் என்ற பெயரில் சில அரைகுறை மனிதர்கள் அவள் பாட்டை குறை கூறி எழுதி வந்தார்கள். இப்படி விமர்சன கணைகள் அவளை நோக்கி பாய்ந்து வந்த போதெல்லாம் விரிவான விளக்கமான மறுப்பு கட்டுரைகள் எழுதி அவளை காக்கும் கேடயமானான். குமாரி தேவி நன்றாகத்தான் பாடுகிறார். ஆனால் சொல்லிக் கொடுத்ததை பாடுகிறார். அதோடு பெரியவர்கள் வகுத்த மரபை மீறி ராக ஆலாபனையிலேயே பெரும் பகுதி நேரத்தை செலவழித்து கீர்த்தனைகள் என்று வரும்போது ஓட்டப்பந்தயம் பண்ணிவிடுகிறார் என்று ஒரு விமர்சகர் எழுதியிருந்தார். அதை படித்துவிட்டு கலாதர் கொதித்து போனான். கோபத்தால் சிவந்து போனான். அது அவளுக்கு பிடித்திருந்தது. என்ன விமர்சனம் இது? சங்கீதத்துடைய தாத்பரியத்தையே புரிஞ்சுக்காம, சங்கீதம்ங்கிறது ராக லட்சணம் தானே, வார்த்தைகளே இல்லாத சங்கீதம் தானே சங்கீதத்திலே உசந்த ஜாதி. அதை ரசிப்பதற்கான மனோபாவமும் ரசனையும் தானே உசந்தது. ஒரு குழந்தையை குளிப்பாட்டி பொட்டிட்டு மையிட்டு பூ வைத்து புத்தாடை உடுத்தி அணிகலன்கள் பூட்டி சின்ன கால்களுக்கு செருப்பு போட்டு தெரு வழியே அதன் சுண்டு விரலை பிடித்து அழைத்து கொண்டு வர்றாப்புலதானே ஆலாபனையும். அதை எப்படி ஒரு குறையா சொல்ல முடியும்? அவன் மிகவும் கோபப்பட்டான். தேவி குறுக்கிட்டாள். இங்க பாருங்க, சங்கீதங்கிறது கரையில்லாத கடல். ஒவ்வொருத்தருக்கு ஒரு ரசனை, ஒவ்வொருத்தருக்கு ஒரு பாணி. இதுதான் சரின்னு எப்படி அடைச்சி சொல்லுவீங்க? அப்படி நினைக்கிறது உங்க கருத்து. அதை போல அது சரியில்லைன்னு நினைக்கிறது மத்தவங்களோட கருத்து. அத தப்புன்னு நீங்க எப்படி சொல்லலாம்? அந்த வார்த்தைகளுக்கு பின்னால் இருந்த அவளுடைய நெஞ்சத்தை ஆராதித்தான் அவன்.
பாருங்க, உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்ததுல நேரத்தை மறந்துட்டேன். இதுக்கு மேல ஹோட்டல்ல சாப்பாடு கிடைக்காது என்று அவன் கிளம்பினான். அப்படியா? அப்ப இன்னைக்கு இங்கேயே எங்க வீட்டிலேயே சாப்பிட்டுட்டு போங்க. காமாட்சி அம்மாளை அழைத்தாள் தேவி. இவருக்கும் இங்கேயே இலை போடுங்க. அன்று அங்கேயே சாப்பிட்டான். நாளை மறுநாள் மதுரைக்கு புறப்படணும். புரோகிராம் இருக்கு. திரும்ப 3-4 நாட்கள் ஆகும் என்றாள் அவனை பார்த்து. அடடா, அந்த கச்சேரிங்களை நான் மிஸ் பண்ண போறேன் என்று வருத்தப்பட்டான். அவ்வளவு வருத்தமா இருந்தா மதுரைக்கே வந்து கேளுங்களேன். அவன் சம்மதித்தான். மதுரையை சுற்றி பல இடங்களில் அவள் கச்சேரிகள் நடந்தன. திருப்பரங்குன்றத்தில் ஒரு நாள் காலையில் இருள் பிரியும் முன்னரே அவர்கள் அங்கே இருந்தார்கள். எனக்கு தெப்பக்குள படிக்கட்டுல உட்கார்றது பிடிக்கும். உங்களுக்கு மட்டும்தானா? எனக்கும் தான். உங்களுக்கும் எனக்கும் பிடிச்சத ஒரு பட்டியல் போட்டு பார்த்தா 100ல 98 ஒன்னாதான் இருக்கும். நிறைய விஷயங்கள்ல நாம ஒரே மாதிரி தான் இருக்கும். அவர்கள் தெப்பக்குளத்தின் படிக்கட்டுகளில் அமர்ந்தார்கள். இன்னும் இருள் முற்றாக பிரிந்திருக்கவில்லை. ஈரக்காற்று சிலு சிலுவென்று வீசிக்கொண்டிருந்தது. தேவி முதல் முறையாக நான் பாடுங்கன்னு சொல்லி கேட்டதும் நீங்க அலைப்பாயுதே பாடினீங்களே, 6 மாசம் இருக்குல்ல அது? உடனே தேவி பாடினாள். அந்த காவிரியின் வெள்ள பெருக்கிலே அவன் எப்படியோ சிக்கிக் கொள்கிறான். எப்படி ஆற்றின் மையத்துக்கு வர முடிந்ததோ தெரியவில்லை. ஆனால் ஓ என்ற ஆரவாரத்தோடு அரக்கத்தனமான காற்றும் சேர்ந்து கொள்ள உதை பந்தாய் வெள்ளத்தின் வேகத்தால் அலைக்கழிக்கப்பட்டு ஏதேனும் ஆதரவு பிடிமானம் கிடைக்காதா என்று அலை மோதினான். அவர்கள் இருவரும் கரம் கோர்த்திருந்தார்கள். கோயில் பிரகாரத்தில் இருந்து மணியோசை கேட்டது. இது தெய்வ கட்டளை என்பது போல ஒலித்தது. அவர்கள் ஏற்கனவே அடுத்ததாக போக வேண்டியது எது என முடிவு செய்யப்பட்டிருந்தது. அது அழகர் கோயில். இருள் திரண்டு தோப்புகள் அடர்ந்து கானகத்தின் ஊடே பயணிப்பது போன்ற உணர்வை ஏற்படுத்தியது. தலைமுடி சடையாக திரிந்த சாமியாரை போல முடிச்சு முடிச்சான விழுதுகள் நிறைந்த ஆலமரம் கண்ணில் பட்டது. ஒத்தையடி பாதையில் நடந்து மரத்தின் அருகே போய் நின்றாள் தேவி. விழுதுகளை கைகளால் தடவினாள், தாங்கினாள். மனம் கால வெளியில் பல ஆண்டுகளை கடந்து பின்னோக்கி பயணித்தது. முகத்தில் கனவு வந்து கவிழ்ந்து கொண்டது. இந்த மாதிரி ஆலமர விழுதுல ஊஞ்சல் கட்டி ஆடுறது எனக்கு பிடிக்கும் என்றாள் தேவி. சரி, இப்பவும் ஆடுவீங்களா? ஓ, ஆடுவேனே, குழந்தையாய் குதூகலித்தாள் தேவி. ஏற்கனவே யாரோ விழுதுகளை சேர்த்து ஊஞ்சல் கட்டி ஆடி இருந்தார்கள். வழக்கமாக மாடு மேய்க்க வரும் சிறுவர்களின் கைவண்ணம் அது. ஊஞ்சலில் பின்னால் இருந்து ஆட்டிவிட்டான் கலாதர். கூந்தல் இருபுறமும் காற்றில் சிற்றலையாய் பரவ, இடுப்பு சேலை கொடையாய் பம்ம, கலகலவென்று சிரிப்பு வந்தது தேவிக்கு. வெட்ட வெளியில் ஜிவ்வென்று முயற்சி இல்லாமல் பறப்பது போல இருந்தது. இளங்காற்று அவளை சுற்றி குளிர் வலை வேய்ந்தது. விழுதை பற்றிய உள்ளங்கைகள் எரிவது வரை ஆடினாள். காலை தரையில் உந்தி உயரத்துக்கு பறந்தாள். ஆடியது போதும் என்பது போல ஊஞ்சலை விட்டு இறங்கினாள். தரையில் கால் வைத்த பிறகும் ஊஞ்சலின் வேகத்திலேயே உடம்பு பறப்பது போல இருந்தது. அரை மணி நேரத்திற்கு மேலாக ஊஞ்சலின் முன்னும் பின்னும் ஆடியதில் உந்தியதில் கலாதருக்கு மூச்சிரைத்தது. அடுத்த அடியை எடுத்து வைக்க தடுமாறினாள் தேவி. அவளை தாங்கிக் கொண்டான் கலாதர். ஆலமரத்தின் அடியில் இருந்த மேடையை நோக்கி அந்த ஜோடியின் இன்ப ஊர்வலம் நகர்ந்தது. இருள் லேசாக விலகத் தொடங்கியது. சூரிய கதிர்கள் அடர்ந்த ஆலமர கிளைகள் குலைந்து தொங்கிய விழுதுகளின் இடைவெளி ஊடாக உடைப்பெடுத்த மதகு சுவரில் இருந்து கசிந்து வழிகிற தண்ணீரை போல நுழைந்து வெளிப்பட்டு கருநீல சேலை நிறம் இழந்து வெளுத்ததைப் போல அந்த பகலை வெளுத்துக் கொண்டிருந்தது. பெயர் தெரியாத பறவைகள் குரல் எழுப்பின. காடுகளுக்கே உரிய பச்சை வாடை வீசியது. ஆலமரத்தின் அடியில் மட்டையில் உட்கார்ந்த நிலையிலும் தேவியின் உடம்புக்குள்ளும் மனதுக்குள்ளும் இன்னும் ஊஞ்சலின் ஆட்ட கதி அப்படியே இருந்தது. தலைக்குள் சுகமான கிருகிருப்பு. உள்ளங்கைகள் எரிந்தன. மேல்புற தோல் சில இடங்களில் வறண்டு போய் இருந்தது. உள்ளங்கைகளை ஊதினாள் தேவி. என்னாச்சு, காயம் பற்றுச்சா என்று கேட்டான். இல்ல. எங்க காட்டுங்க. ஒண்ணுமில்லைங்க. கலாதர் அவளது கைகளை பற்றி திறந்தான். தாமரைக்குள் செம்பருத்தி பூத்தது போல கை சிவந்து போயிருந்தது. காரில் பூஜை பொருட்களோடு விளக்குக்கான எண்ணெயும் இருந்தது. அதை எடுத்து வந்து அவளது கைகளில் தடவினான். குனிந்து வாயால் ஊதினான். தன்னிச்சை இல்லாமல்
அவளது கைகளை எடுத்து முத்தமிட்டான். அவன் பற்றி முத்தமிட்ட கையை அவள் இழுத்திருக்க வேண்டும். ஆனால் அவள் அதை செய்யவில்லை. அவனது நெருக்கம் அவளுக்கு சுகமாக இருந்தது, வேண்டியதாகவும் இருந்தது. உள்ளங்கையில் முத்தமிட்டவன் அவளை தழுவி கழுத்திலும் தோளிலும் நெற்றியிலும் முத்தமிட்டான். இன்பக் கணா ஒன்று கண்டேன் பாங்கி, என் உள்ளம் மகிழ்வு கொண்டேன் பாங்கி. தேவி திருப்பரங்குன்றத்தின் குளத்து படிகளில் அமர்ந்தபடி பாடிய பாடல் ஓசையின்றி நெஞ்சுக்குள் சுழன்றது. மலைய மாருதம் தவழ்ந்தது. தென்றல் மலர் மனத்தை வாரி இறைத்து எங்கும் திங்கள் எழுந்ததென்றம் தேகம் சிலிர்த்தங்கு அன்றிற் பேரோடு தடமாடி கழித்த போது ஆறுமுகம் வந்தென்னை அணைத்து சுகித்ததைப் போல் இன்பக் கணா ஒன்று கண்டேன். இயற்கையின் சன்னிதானத்தில் ஒன்றில் ஒன்றாக கலந்து முழுமையை தேடும் ஜீவ யாத்திரையில் லயித்து போயிருந்தன அங்கே இரு உயிர்கள். அத்தியாயம் 8. கண்ணுக்கெட்டிய தூரம் மணல் வெளி. மனிதர்களின் பாதம் படாத வெள்ளை மணல். புழுதி காற்றடிக்கும் போதெல்லாம் சுழன்று மேலே எழுந்து மீண்டும் மண்ணுக்கே வந்து படிந்து கூந்தல் வளைவுகள் போல வெவ்வேறு வண்ணங்களில் கருமையும் வெண்மையும் பழுப்புமாக படிந்து மண் அலைகளாக காட்சியளித்தன. ஒட்டகத்தின் முதுகில் மித்ரா பயணம் செய்து கொண்டிருந்தாள். விடிவெள்ளி அவள் லட்சியம். எத்திக்கை நோக்கினாலும் ஈச்ச மரம் கூட இல்லாத அச்சமூட்டும் பாலை நிலத்தில் பயணம் தீர்மானமாகி இருந்தது. திரும்பி பார்த்தாள். அவளுக்கு துணையாய் பயணம் செய்து கொண்டிருந்த தீபக்கை காணும். தீபக் சவாரி செய்த ஒட்டகத்தையும் காணும். ஒரு கணம் பயம் சில்லென்று வயிற்றுக்குள் பந்தாய் திரண்டது. ஆனால் இன்னும் நம்பிக்கை இருந்தது. அவள் முன்னே ஒட்டகத்தின் அடிச்சுவடுகள் கோடு வரைந்து சித்தரித்தது போல மணலில் அழுந்தி இருந்தன. அதை தொடர்ந்து பயணித்தாள். தூரத்தில் புழுதி படலத்தின் மெல்லிய திரைக்கு பின் தீபக்கும் ஒட்டகமும் தென்பட தீபக் என்று குரல் கொடுத்து கொண்டே நெருங்கினாள் அவள். போன் மணி அப்போது அடித்தது. திடுக்கிட்டு கண் விழித்தாள் மித்ரா. கனவுதான். உடம்பு வேர்த்து நனைந்திருந்தது. களைத்து போயிருந்தாள். தண்ணீர் குடிக்க வேண்டும் போல இருந்தது. போனின் அலறல் கேட்டுக்கொண்டே இருந்தது. மணி அதிகாலை 4:30. இந்த நேரத்துல யாரு? யோசனையுடன் போனை கையில் எடுத்தாள். மறுமுனையில் தீபக்கின் குரல் ஆழ்ந்த சோகத்தில் நனைந்திருந்தது. தாங்க முடியாத தவிப்பும் பொறுக்க முடியாத துக்கமுமாக பேசினான். சாரி மித்து, போனை வச்சிராத. உன்னுடைய ஃபீலிங்கை என்னால புரிஞ்சுக்க முடியுது. நேத்து அப்படி நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அப்புறம் அம்மாவும் ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க. நம்ம வீட்டுக்கு வந்து வாழ போற பொண்ணுடைய பூர்வீகத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சது தப்பாப்பா. உங்க அப்பா பேரு என்னன்னு தானே கேட்ட. அதுக்கு கோச்சிக்கிட்டு போகணுமா அந்த பொண்ணுன்னு சொல்லி சொல்லி வருத்தப்படுறாங்க. நான் சொன்னேன், அவளுக்கும் அவங்க அப்பாவுக்கும் பெரிய மனக்கசப்பு இருக்கலாம், அதனாலதான் அவ எழுந்து போயிட்டான்னு சொன்னேன். அம்மாவும் புரிஞ்சுக்கிட்டாங்க. மித்ரா, ஒரு விஷயத்த நீ புரிஞ்சுக்கணும். நான் வெளிநாடு போய் புது வேலையில சேரத்துக்கு முன்னால நம்ம கல்யாணம் நடந்தாகணும். என்னோட தாய்மாமன் பொண்ணை தயாரா வச்சுக்கிட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த சமயம் பார்த்து நீ ஒரு திக்கிலையும் எங்க அம்மா ஒரு திக்கிலையும் முறைச்சுக்கிட்டு நின்னா என்ன ஆகிறது? அதனால தயவு பண்ணி கோபத்தை ஒரு பக்கமா ஒதுக்கி வை. எல்லாத்தையும் நேர்ல பேசி தீர்த்துக்கலாம். உங்க அம்மா அப்பாவை அழைச்சுக்கிட்டு நேரா வீட்டுக்கு வா. இல்லனா அவங்கள மட்டுமாவது அனுப்பி வையே. முயற்சி பண்றேன் தீபக் என்றாள் மித்ரா. காலையில் எழுந்த உடனேயே தலை சுற்றி லேசாக மயக்கம் வருவது போல இருந்தது தேவிக்கு. நாக்கு நுனி தொடங்கி உடம்பு முழுக்க எல்லை இல்லாத கசப்பு பரவி இருப்பது போல தெரிந்தது. சுட சுட இட்லி சாப்பிடுவது அவளுக்கு பிடிக்கும். இன்று அது வேண்டி இருக்கவில்லை. ஏதோ சந்தேகம் மனசுக்குள் புரண்டது. காமாட்சி அம்மாளிடம் சொல்லலாம். அவளுக்கு இதன் அர்த்தம் இல்லை புரியக்கூடும். ஆனாலும் தயக்கமாக இருந்தது தேவிக்கு. இதை யாரிடம் சொல்வது? உடனடியாக கலாதரை பார்க்க வேண்டும் போல இருந்தது. இது மகிழ்ச்சிக்குரியதுதானா இல்லையா என்று தீர்மானிக்க முடியாமல் குழம்பினாள் தேவி. இறுதியாக உடனடியாக சந்திக்கும்படி கலாதருக்கு காமாட்சி அம்மாள் மூலம் கடிதம் அனுப்பினாள். அந்த நிமிடம் தொட்டு அவன் வருகையை எதிர்பார்த்து வாசல் அருகிலேயே அமர்ந்து கொண்டாள். கலாதர் வந்து சேர்ந்தான். அவனை அழைத்துக் கொண்டு தன் தனி அறைக்கு சென்றாள். உள்ளே நுழைந்ததும் அவன் கழுத்தை சுற்றி தன் கைகளை மாலையாக போட்டு தோளில் சாய்ந்து கொண்டாள். என் மனசுக்குள்ள இப்ப பரதன், ராமன், கிருஷ்ணன், சுபாஷ் சந்திர போஸ், பாரதி, ஜான்சி, சித்தூர் ராணி, பத்மனி இவங்க எல்லாம் குழந்தைகளா மாறி நிறைஞ்சு வழியறாங்க. ஏன், என்னாச்சு?
எனக்குள்ளேயும் ஒரு கிருஷ்ணனோ ஜான்சியோ உட்கார்ந்து இருக்கோன்னு தோணுது. அப்படியா? கலாதர் சற்று பின்வாங்கி இரட்டை கட்டிலின் ஒரு முனையில் அமர்ந்தான். ஆழ்ந்த யோசனையில் மூழ்கி போனான். என்ன, சந்தோஷமா இல்ல போல இருக்கே. உங்களுக்கு குழந்தை வேண்டாமா? இல்ல இல்ல, அதெல்லாம் வேணாம். உனக்கு தான் குழந்தைன்னா ரொம்ப பிடிக்குமே. இருக்கட்டும், எனக்கு ஏற்கனவே 2 பையனுங்க. இது 3வதா இருக்கட்டும். அதுவும் உன்ன மாதிரி பொண்ணா இருக்கட்டும். பொண்ணு இல்லைங்கிற குறை தீரட்டும். எனக்கு ஒரு ஆசை. இன்னைக்கு சாயங்காலமே நம்ம 2 பேரும் லேடி டாக்டரை பார்க்க போலாமா? அதையெல்லாம் தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் தேவி. இதே 2 மாசத்துக்கு முன்னாலன்னா இவ்வளவு தயங்கி இருக்க மாட்டேன். உடனே புறப்பட்டிருப்பேன். இப்ப இருக்கிற சூழ்நிலை நாம வெளியிடங்கள்ல சேர்ந்த மாதிரி காணப்படுறது அவ்வளவு நல்லா இருக்காதோன்னு தோணுது. ஏன் ஏன் அப்படி சொல்றீங்க? இப்ப நான் 4 பேருக்கு தெரிஞ்ச மனுஷனாகிட்டேன். தொடர்ந்தாப்புல 4-5 படத்துல என் பாட்டு ஹிட் ஆகி ஒரு படத்துல ஹீரோவாவும் பண்ணி அது ரொம்ப பிரமாதமா போய்கிட்டு இருக்கு. நீயும் பிரபல பாடகி. நான் வெறும் சினிமாக்காரனா மட்டும் இருந்தா கூட இவ்வளவு யோசிக்க மாட்டேன். அரசியல்ல வேற தலைய கொடுத்தாச்சு. என்ன பண்றது? ஈர சுவருக்கு நனைஞ்ச சுவரு முட்டுங்கறாப்புல சினிமாக்காரன் பிரபலமாகறதுக்கு அரசியலே குதிக்க வேண்டி இருக்கு. அரசியல் இல்ல குதிக்கிறதுக்கு சினிமா கவர்ச்சி தேவையா இருக்கு. ஒருத்தங்க பேரை சொல்லி ஒருத்தங்க பொழைக்கிறோம். இந்த நேரத்துல பிரபலமானவங்க தனி வாழ்க்கைய பத்தி இருக்கிறதையும் இல்லாததையும் எழுதுறதுக்குன்னே 4 பேர் இருக்கானுங்க. நம்ம 2 ஃபீல்டுலயும் வேண்டிய அளவு விரோதமும் போட்டியும் இருக்கு. அதனால 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 இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் நான் உன் கூட வர்றது புத்திசாலித்தனமா இருக்குமா? நீயே சொல்லு தேவி. இல்ல அரசியல் சினிமா பத்தி எல்லாம் கவலைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னா சொல்லு, நான் உடனே வரேன். என்ன சொல்றேம்மா? போலாமா? இல்ல என்ன வார்த்தை பேசுறீங்க கலாதர்? எனக்கு நீங்களும் உங்க மேன்மையும் தான் முக்கியம். என்னுடைய ஆசைகளும் கனவுகளும் வாழ்க்கையும் 2ஆம் பட்சம்தான். எனக்கே நான் முக்கியம் இல்லைங்க, நீங்க தான் முக்கியம். குபீர் என்று மேலே எழுந்த சோகத்தை, ஆதரவற்ற தன்மைக்காக தனக்குள் எழுந்த கழிவிரக்கத்தை மனதுக்குள்ளாக விழுங்கிக் கொண்டாள் தேவி. அந்த நேரத்தில் அவள் முன் நிற்கிற கடமையும் நோக்கமும் ஒன்றே ஒன்றுதான். அவன் வந்திருக்கிறான், அவளுடைய கணவன். ஆகக்கூடியது அனைத்தையும் செய்து அவனை சந்தோஷம் கொள்ளச் செய்து அந்த நாள் அவன் நினைவில் மிக பசுமையாக இருக்கும்படி ஆக்கி அனுப்பி வைப்பதே. எப்போதும் கலகலப்பும் குறும்பும் மகிழ்ச்சியும் பொங்கும் ஒரு இளம் பெண்ணின் பிம்பத்தை உடனே தரித்துக் கொண்டாள் தேவி. அவன் முன்னால் 2 விரல்களை நீட்டி, இந்த 2ல ஒண்ணு தொடுங்க என்று கேட்டாள். எதுக்கு? ஒண்ணு பொண்ணு, இன்னொன்னு ஆண். அவன் ஒரு விரலை தொட்டான். பொண்ணு. உங்களுக்கு பொண்ணு வேணும்னு தானே ஆசை? எனக்கு பையன்தான் வேணும். சரி, அப்படிதான் இருக்கட்டுமே. உன்னுடைய இஷ்டப்படி பையன் பிறக்கட்டும். கொண்டா கைய. அந்த விரலை தொடறேன். வேண்டாங்க, உங்க ஆசைப்படிதான் நடக்கணும். நான் அப்படிதான் வேண்டிக்குவேன். கலாதரை விட்டால் அவள் தன் மனச்சுமையை கொட்டி தீர்க்கிற இடமாக இருந்தது சித்தப்பாதான். அவனுக்கும் அவளுக்குமான இந்த உறவின் விதையை, பயிரை, வளர்ச்சியின் கிளையை கூடவே இருந்து அறிந்தவர் அவரே. ஏற்கனவே திருமணமான ஒருவனுடன் இப்படி தாம்பத்திய உறவு தனக்கு ஏற்பட்டு விட்டது என்று அறிந்ததும் எவ்வளவு தீர்க்கமாக அவளுக்கு யோசனை சொன்னார், ஆறுதல் தந்தார். இதோ பாருமா தேவி, அவருக்கு கல்யாணமாகி இருக்குங்கிறதோ இல்லைங்கிறதோ விஷயம் இல்ல. அவருக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கு அவரை பிடிச்சிருந்தது, உனக்கு அவர் வேண்டி இருந்தது, அவருக்கும் நீ வேண்டி இருந்தது. ஏதோ ஒரு தேவ கணத்துல 2 பேரும் சேர்ந்தீங்க. கல்யாணம்னு ஒண்ணு நடந்து அவன் தாலி கட்டலையேன்னு உனக்கு இருக்கலாம். தாலிங்கிறது இவனும் இவளும் புருஷன் பஞ்சாதியா வாழ்றாங்கன்னு வெளி உலகத்துக்கு சொல்ற முறைதான். அப்படி ஒரு சடங்கு இல்லாமையே 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் விரும்புறாங்க, ஒன்னா சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு எல்லோருக்கும் தெரிவிக்கிறதுக்கு ஒரு முறைய நாம இன்னும் கண்டுபிடிக்கல. அதனால என்ன? ஆட, தாலிங்கிறதெல்லாம் எப்ப வந்துச்சு? ரொம்ப பின்னால தானே. தொடக்கத்துல மனசுக்கு பிடிச்ச பொண்ணும் பையனும் சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. பின்னால பொய்யும் திருட்டுத்தனமும் நுழைஞ்சு அதுக்கு அப்புறமா தான் தாலி கட்டுறங்கிற சடங்கு, பழக்கம், சாஸ்திரம் எல்லாம் வந்தது. இப்ப நீ வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த வாழ்க்கையையும் காந்தர்வ திருமணம்னு இலக்கணம் பிரிச்சிருக்க. அது மட்டும் இல்லம்மா, அத மானுட திருமணத்துக்கு மேலானதுன்னு சொல்லி இருக்காங்க. இதெல்லாம் தெரியாம நீ ஏன் வீணா கவலைப்படுற? எப்படி இருந்தாலும் நீ கலாதரோட பொண்டாட்டி தான்.
இதுல போய் ரெண்டாவது என்ன முதலாவது என்ன? என்ன சித்தப்பா இப்படி சொல்றீங்க? அப்ப ஒரு வரைமுறை இல்லாம ஆம்பளைங்களும் பொம்பளைங்களும் சேர்ந்து வாழ்றது சரின்னா சொல்றீங்க? வரைமுறை இல்லாததுன்னு எதம்மா சொல்ற? நாற்காலிக்கு 4 காலு, குதிரைக்கு 4 காலு. அதனால நாற்காலி மேல சவாரி செய்ய முடியுமான்னு கேட்டாப்புல இருக்கு. சில பேரோடு தானே பழக முடியுது, சில பேரோடு தானே நெருங்க முடியுது. ஒருத்தனோடோ ஒருத்தியோட தானே வாழ்க்கைய காலாகாலத்துக்கும் இணைச்சிக்க முடியுது. இப்ப உன்னையே கேக்குறேன், சாட்சியோ தாலியோ இல்லாம நீ எப்படி கலாதரகிட்ட உன்னை ஒப்படைச்ச மாதிரியே தான் அடுத்து சந்திக்கிற இன்னொருத்தன் கிட்டையும் இருப்பேன்னு சொன்னா அது சரியா இருக்குமா? மனுஷங்க சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்திலையும் எந்திரமயமான விதிகளை செயல்படுத்த முடியாது. தர கட்டுப்பாடு பண்ணி முத்திர குத்த முடியாது. ஒவ்வொரு மனிதனையும் அறிஞ்சுதான் முடிவுகள் சொல்ல முடியுமே தவிர பொதுமைப்படுத்திட முடியாதுல்ல. தன் எதிர்காலம் இருண்டு உறைந்து போய்விட்டது என்று அவள் கருதிய அந்த காலத்தில் ஒளி பந்தம் ஏந்தி உயிரை காத்தவர் சித்தப்பா. வாழ்க்கை மறுபடியும் சிக்கலாகி விட்டது என்று இப்போதும் மீண்டும் அவரைத்தான் நாடி போகிறாள். அவள் சொன்னதையெல்லாம் கண்ணை மூடி அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார். சகலமும் சொல்லி முடித்த பின்னர்தான் கண்களை திறந்தார். என்ன அமைதியான கண்கள் அவை! கோபம், வெறுப்பு, ஆத்திரம் எதுவும் இல்லாத நிர்மலமான கண்கள். வாழ்க்கையின் முள் பகுதிகளை பொருட்படுத்தாமல் மலர் பகுதியை பார்க்கிற மேன்மையான மனதை உடையவர்கள் எவரோ அவர்களுக்குத்தான் இப்படி சாந்தமயமான கண்கள் வாய்க்கும். சமூக அங்கீகாரம் தான் இப்ப கலாதருக்கு பிரச்சனை. மத்தபடி உன்னையோ குழந்தையோ ஒதுக்குற அளவுக்கு பண்பு இல்லாதவர் இல்ல. சமூக அங்கீகாரங்கிறது என்ன? சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் மேன்மையானதாக கருதப்பட்ட உடன்கட்டை ஏறும் சதியை மோசமானதுன்னு இப்ப எல்லோரும் ஒத்துக்கலையா? வயதுக்கு வராத பொண்ணை கட்டி தர்றதுதான் குடும்பத்துக்கு பெருமைன்னு நினைச்சது மாறி போய் இப்ப அது காட்டு மிராண்டித்தனமானதுன்னு கருதலையா? சுதந்திரத்துக்கு முன்னாடி தேச துரோகியாக இருந்தவன் சுதந்திரத்துக்கு பின்னாடி தியாகி ஆகிடலையா? மகாத்மா எல்லா காலத்திலையும் மகாத்மாவா தான் இருந்தாரு. திடீர்னு சுதந்திரம் வாங்கின தினத்திலேயா மகாத்மாவா மாறிட்டாரு? இல்லையே. மனுஷ வாழ்க்கைய சுலபமாக்குறதுக்காக சில சட்டங்கள் செய்யறோம். அது சரிப்படலைன்னா தானா முறியும். வளர்ச்சிக்கும் மாற்றத்துக்கும் தகுந்த மாதிரி விரியும், இல்லைன்னா உடையும். அதனுடைய இடத்துல இன்னொன்னு புதுசா உருவாகும். இந்த 2 நிலைக்கும் இடைப்பட்ட குழப்ப நிலை இது. இதுவும் ஒரு நாள் தெளியுமா? இருக்கிற மரபை உடைக்கிற யாருக்கும், பாதையே போடப்படாத வழியில பயணம் போற யாருக்கும் இந்த மாதிரி சங்கடங்கள் ஏற்படதான் செய்யும். உன்னுடைய கணவன், குழந்தை, குடும்பம்னு முடிவு பண்ணுனத நீ நடத்து. நான் உண்மையான மனைவி, அன்பான மனைவி, தீவிரமா உன்னை நேசிக்கிற காதலி. இதுதான் என்னுடைய சுபாவம், மேன்மை, பண்பு, பெருமை. நீயும் அதுக்கு ஈடு கொடுத்தா நல்லது. இல்லாட்டா அது என்ன எந்த விதத்திலையும் சிறுமைப்படுத்தாது. பள்ளி அறைக்குள்ளே மட்டுமில்ல, வெளியேயும் உன்னுடைய மனைவியாகவே வாழ்வேன்னு வாழ்ந்து காட்டு. அதுதானே உனக்கு சந்தோஷத்தையும் நிறைவையும் நிம்மதியையும் தருங்கிற. அப்புறம் என்ன? அவருடைய வார்த்தைகள் அவள் அமைத்து கொண்ட வாழ்வுக்கு அனுமதியும் அங்கீகாரமும் வழங்கியது மாதிரி இருந்தது. அத்தியாயம் 9. போனை கீழே வைத்த மித்ராவுக்கு குழப்பமும் அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்ற தவிப்பும் மாறி மாறி ஏற்பட்டன. அவளுக்காக இந்த தீபக் மேற்கொள்ளும் முயற்சிகளை எண்ணும் போது மனசு அவஸ்தைப்பட்டது. அப்பாவை எப்படி அம்மாவோடு சேர்த்து தீபக் வீட்டுக்கு அனுப்பி வைக்க போகிறோம்? கனத்த யோசனையுடன் படி இறங்கி அம்மாவின் அறை முன்னால் வந்து நின்றாள். கதவு ஒரு கழித்து சாத்தப்பட்டிருந்தது. அம்மா அன்று இரவு கச்சேரிக்காக ஊருக்கு புறப்படுவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தாள். படுக்கையின் மீது பெரிய சூட்கேஸை திறந்தார் போல வைத்துவிட்டு பீரோவில் இருந்து சேலைகளையும் மற்ற பொருட்களையும் எடுத்து அடுக்கினாள். மித்ரா மெதுவாக உள்ளே சென்று அம்மாவின் பக்கத்தில் அமர்ந்தாள். தேவி திரும்பி பார்த்து களைந்து கிடந்த மித்ராவின் தலையை தன் கையாலேயே கோதி வகிடு பிரித்து ஒழுங்குபடுத்தினாள். காஃபி குடிச்சிட்டியா? அம்மா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். உன்னையும் அப்பாவையும் தீபக் வீட்டுக்கு வர சொல்றாங்க. உங்களை பார்க்கணுமா? பொண்ணோட அப்பாவும் அம்மாவும் எங்களை நேர்ல பார்த்து பேச வேணாமாங்கிறாங்களாம். அவரு வெளிநாடு போற அவசரத்துல இருக்காங்க எல்லோருமே. இன்னைக்கு சாயங்காலமே உங்களை எல்லாம் பார்க்கணும்னு சொன்னாங்களாம். உடனே அப்பாவுக்கு தகவல் சொல்லி அவரை வர சொல்லுமா? தேவி தன் மகளின் முகத்தை பார்த்து அன்பு பொங்க சிரித்தாள்.
இந்த வீட்டு கூட்டு பறவை துணை தேடி பறக்கப் போகிறதா? இந்த குஞ்சுக்கு அதற்குள் சிறகு முளைத்து விட்டதா என்ன? மித்ராவையும் தீபக்கையும் சேர்த்து நிற்க வைத்து புகைப்படம் எடுத்தார் போல தனது மனதிற்குள் நிறுத்தி பார்த்தாள் தேவி. ஜோடி பொருத்தம் அற்புதமாகத்தான் இருந்தது. சுறுசுறுப்பும் வாழ்க்கையின் உச்சாணி கொம்பை எட்டி தொட விரும்பும் ஆர்வமும் உழைப்பும் கொண்ட தீபக் மித்ராவுக்கு சரியான இணைதான். உனக்கு எல்லா விதத்திலையும் தீபக் பொருத்தமானவன் தான் மித்து. இருந்தாலும் பேச்சுவார்த்தைன்னு வர்றப்ப உங்க அப்பா இருந்து பார்த்து முடிவை சொல்றது தானே முறை. சரி, அப்ப அப்பாவை நேர்ல வர சொல்லி பேசிடலாமா? மித்ரா சட்டென்று ரிசீவரை கையில் எடுத்து எண்களை அழுத்தினாள். பதறி போனாள் தேவி. ஐயோ என்றபடி ரிசீவரை மித்ராவின் கையில் இருந்து வாங்கி வைத்தாள். வேணாம் மித்து, இத்தனை காலையில தொந்தரவு பண்றது நல்லா இருக்காது. ஒருவேளை லேட்டா வந்து தூங்கிட்டு இருப்பார். சீக்கிரமா படுத்திருந்தா வாக்கிங் போயிருப்பார். வீட்டுல வேற யாராவது போனை எடுத்தா நல்லா இருக்காது என்று கூறிவிட்டு தயங்கினாள். ஏமா நல்லா இருக்காது? நீ அவரோட மனைவி தானே. கணவன் கிட்ட மனைவி பேசுறது நல்லா இருக்காதா? இல்ல அப்பா கிட்ட மகள் பேசுறது நல்லா இருக்காதா? அம்மா பதில் சொல்ல முடியாதவளாக தலை குனிந்தாள். சொல்லுமா, ஏன் பேசக்கூடாது? அப்பா கிட்ட என் கல்யாணத்தை பத்தி முக்கியமான விஷயத்த, அவசர செய்தியை கூட சொல்ல முடியலன்னா என்னம்மா அர்த்தம்? அவருக்கு நேரம் இருந்து மனசும் இருந்தா பொழுது போக்குறதுக்காக கொஞ்ச நேரம் வந்து போறதுக்கு இது என்ன பூங்காவா கடற்கரையா? இது ஒரு குடும்பம் தான் நினைக்கிறார். சே, பெத்த தகப்பன் கிட்ட பேசுறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கணுமா? கத்தினாள் மித்ரா. தேவியின் கண்களில் நீர் திரையிட்டது. கன்னங்களில் வழிந்தது. கட்டிலில் மேல் கிடந்த விரிப்பை கைகளால் நீவி நீவி சரிபடுத்தி கொண்டே இருந்தாள். இங்க பாருமா, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது. இன்னைக்கு சாயங்காலம் நீயும் அப்பாவும் தீபக் வீட்டுக்கு போறீங்க. இல்லைன்னா என் கல்யாணத்தை நீங்க தான் தடுத்து என்னுடைய வாழ்க்கையை கெடுத்ததாக ஆகும். அறையை விட்டு வெளியேறிய மித்ராவுக்கு கண்களில் கண்ணீர் பொங்கிக் கொண்டு வந்தது. வீட்டு பெரியவர்களாக முன் வந்து எல்லா பொறுப்புகளையும் ஏற்று நடத்த வேண்டிய அவளுடைய திருமணம் பற்றி அவளே பேச நேர்ந்ததும், அதற்கு பிறகும் அது தடைகள் உருவாக நேர்ந்ததும், அதன் காரணமாக அவள் அம்மாவை கண்கலங்கும்படி பேச நேர்ந்ததும் அவளை சொல்லன்னா சோகத்தில் தள்ளின. தனது அறைக்குள் புகுந்த மித்ரா அன்றைய பொழுதை அழுகையிலேயே கரைத்தாள். காஃபிக்கும் சிற்றுண்டிக்கும் மதிய உணவுக்கும் காமாட்சி அம்மாள் எவ்வளவு முயன்றும் அவளை உண்ண வைக்க முடியவில்லை. மாலை 6 மணிக்கு கலாதர் வருகையை தேவி தெரிவித்த பின்னர்தான் முகம் கழுவிக்கொண்டு படி இறங்கி வந்தாள் அவள். அடித்த புயலின் அடையாளமே தெரியாமல் அம்மா சலவை சேலையும் கீற்று புன்னகையுமாய் அப்பாவுக்கு பலகாரம் பரிமாறிக்கொண்டிருந்தாள். நீண்ட சோஃபாவில் அருகருகே அமர்ந்திருந்த அவர்களை பார்த்தபோது மித்ராவுக்கு இதயமே நிறைந்து விட்டார் போல இருந்தது. வீடே நிறைந்து மங்களம் பொங்கி ஒளிவதாக பட்டது. அம்மாவின் கண்களில் தெரிந்த நிறைவில், நிம்மதியில் என்றுமில்லாத அதிசயமாய் தலையில் செருகி இருந்த சின்னஞ்சிறிய வெள்ளை ரோஜாவில் அவள் நெஞ்சின் வெறுமையும் வீட்டை கவிந்து கொண்டிருந்த சோகமும் பஞ்சாய் பறந்துவிட்ட மாதிரி இருந்தது. வா வா மித்துக்குட்டி. அப்பா 3 வயது குழந்தையாகத்தான் அவளை பாவித்தார். மடி மீது இழுத்திக் கொண்டார். நெற்றியை, கன்னத்தை, கழுத்தை தடவி கொடுத்தார். ஏமா தேவி, ஏன் குழந்தை இப்படி இழைச்சு போச்சு? மஃபட்ல ஊற சுத்துதோ என்று கேட்டார். மித்ராவின் மனம் இளகியது. அப்பாவின் அணுகுமுறையும் அவரது அன்பும் அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது. ஆனால் எல்லா நாளும் உரிமையுடன் பெற முடியாத அந்த சௌகரியத்தையும் சந்தோஷத்தையும் கிடைக்கும் போது ஏற்றுக்கொள்வதில் எங்கோ ஒரு பக்கத்தில் ஏராளமான கேவலம் ஒட்டி கொண்டிருப்பதாக பட்டது. கண்ணுக்கு தெரியாத பிச்சை பாத்திரம் தன் விரல்களில் விளிம்பில் ஒட்டி இருப்பதாக தோன்றியது. பசி நேரத்தில் கிடைக்காத உணவாக, தாகத்துக்கு கிடைக்காத தண்ணீர் போல அப்பாவை பார்த்ததும் சத்தம் போடாமல் நெஞ்சுக்குள் திடுக்கென ஆத்திரம் ஊற்றுக்கண்ணாக திறந்தது. என்னடா மித்து, உனக்கு கல்யாணம் அது இதுன்னு அம்மா என்னென்னவோ சொல்றா. நீ என்னடானா கோபக்கார பூனைக்குட்டியா உருன்னு இருக்க? என்ன விஷயம்? யார் அந்த அதிர்ஷ்டக்காரன் தீபக் என்று கேட்டார். மித்ராவுக்கு பதில் சொல்ல பிடிக்கவில்லை. பதில் சொல்ல தோன்றவில்லை. நான் தான் சொல்றேனேங்க, அந்த புள்ள இன்ஜினியர், அமெரிக்காவில வேலை கிடைச்சிருக்கான். நீங்க பார்த்து முடிவு சொல்லிட்டீங்கன்னா கல்யாணத்தை நடத்திடலாம். முடிவா? என்ன தேவி, மித்ரா படிச்ச பொண்ணு, புத்திசாலி, அவளுக்கு பிடிச்சிருந்தா சரிதான் என்றவர்
மகளின் மோவாயை பரிவுடன் தடவி கொடுத்தார். என்னடா மித்து, அப்பா சொல்றது சரிதானே? அவளின் பதிலுக்கு காத்திராமல் அவன் தேவியிடம், சட்னி பிரமாதமா இருக்கு தேவி, இன்னும் ஒரு ஸ்பூன் போடு. இருவரையும் குஷிப்படுத்தி விட்டதாக சந்தோஷப்பட்டு கொண்டார் கலாதர். மித்ராவின் எரிச்சல் அதிகரித்தது. எவ்வளவு பொறுப்பில்லாத பேச்சு, எவ்வளவு அலட்சியம், எவ்வளவு விட்டேர்த்தியான போக்கு! யாரையேனும் அவள் திருமணம் செய்து கொண்டு எப்படியாவது ஒளியட்டும் என்ற நினைப்பா இவருக்கு? வேறு எதை இவரிடம் எதிர்பார்க்க முடியும்? கண் எதிரே அன்றாடம் கண்டு வருகிற பிள்ளைகளிடம் தகப்பன் காட்டுகிற ஈடுபாட்டை இவர் எப்படி என்னிடம் காட்டுவார்? மாப்பிள்ளை பையன் எப்படி, தாயார் எப்படிப்பட்டவள், தந்தை எப்படி, பூர்வீகம் என்ன என்று எதையாவது விசாரித்து பார்க்க வேண்டும் என்று நினைத்தாவது பார்த்தாரா? சட்னி வேண்டுமாம், சட்னி. அப்புறமா என்று ஆரம்பித்தார் கலாதர் மித்ராவை பார்த்து. அப்புறமா என்ன, இன்னும் கொஞ்சம் சட்னி போட்டுக்கோங்க. சட்னி தானே முக்கியம், சட்னி தான் வாழ்க்கை, சட்னி தான் எல்லாத்துக்கும் ஆதாரம். நீங்க சட்னி போட்டுக்கோங்க, மத்தத பத்தி என்ன? நீ போடுமா, அவருக்கு இன்னும் 4 கரண்டி. வேணா வேணா, அப்படியே பாத்திரத்தோட வலிச்சு கொட்டிடு. சட்னி தான் சகலமும், சட்னி தான் சர்வமும், சட்னி தான் எல்லாமும். கோபத்தில் கத்தினாள். சூழ்நிலையின் நிறம் மாறிவிட்டது. கலாதரின் முகமும் தேவியின் முகமும் கூட. மித்து என்று அவளை அடக்கினாள் தேவி. குரலில் லேசான பயம், ஏதோ மரியாதை குறைவான காரியம் நடந்துவிட்டது போன்ற நடுக்கம். மித்ரா தெளிவான குரலில் கலாதரை கேட்டாள். அப்பா, தீபக் வீட்ல உங்களையும் அம்மாவையும் பார்க்கணும்னு பேசணும்னு சொல்லி இருக்காங்க. இன்னைக்கு சாயங்காலமே அழைச்சுக்கிட்டு வர்றேன்னு நானும் சொல்லிட்டேன். தீபக் வெளிநாடு போற அவசரத்துல அவங்க எல்லோருமே இருக்காங்க. அப்படியா? என்னையும் அழைச்சிட்டே வர்றேன்னு சொல்லிட்டியாமா? கலாதரின் குரல் தயங்கி தயங்கி வார்த்தைகளை சிந்தியது. ஏன்பா, பொண்ணு கல்யாணத்தை பிக்ஸ் பண்றத பத்தி அப்பா பேசுறது தானே முறையா இருக்கும், அதனாலதான் சொல்லிட்டேன். தப்பா? தப்பு இல்லதான், இருந்தாலும் நான் அங்க எல்லாம் வர்றது சரிப்பட்டு வராதுமா. அதுல வேற சில பிரச்சனைகள்லாம் இருக்கு. அம்மாவோடு போயிட்டு வந்துடேமா. அம்மா மட்டும் தனியா என் கூட வர்றதுக்கு அவங்க தனி ஆளா இல்லையே, சுமங்கலியா இருக்காங்களே. மித்து பிளீஸ், கெஞ்சினாள் தேவி. தயவு பண்ணி பிரச்சனைய புரிஞ்சுக்க மித்து. இப்பதான் அரசியல்ல நல்ல பொறுப்பான நிலைக்கு வசந்திருக்கேன். எதிர்கட்சி காரணங்களும் பத்திரிகைகளும் நம்ம வேலையை பத்தி கவலைப்படுறதை விட இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து பெருசுபடுத்துறாங்க. கட்சியில வேற ஏராளமான உட்பூசல், அதெல்லாம் ஒரு வார்த்தையில சொல்லி விளங்க வைக்கிற விஷயம் இல்லம்மா. உன் மேல அன்பும் பாசமும் உன்னுடைய எதிர்காலத்தையும் நல்ல வாழ்க்கையையும் பத்தின அக்கறையோ எனக்கு குறைச்சலா இருக்குன்னு நினைச்சுக்காதே மித்து. அம்மாவுக்கு எல்லாம் தெரியும், அவங்க பேசிக்குவாங்க. நீ அம்மாவோடு போயிட்டு வந்துடுக்கண்ணா. மித்ராவின் உள்ளே 1000 எரிமலைகள் வெடித்தன. போனை எடுத்து பேசினாள். தீபக், சாரி, என்ன மறந்துரு. அப்பா அம்மா உள்ள அதிர்ஷ்டக்காரியான நல்ல குடும்பத்து பொண்ணா பார்த்து கட்டிண்டு சந்தோஷமா இரு. என் விதி எப்படி போய் என்னை எங்க கொண்டு போய் நிறுத்துதோ, நான் அங்கதான் நிக்கணும். பொங்கி வந்த கண்ணீரை அடக்க முடியாதவளாக ரிசீவரை அப்படியே வைத்தவள் ஹாலை விட்டு வெளியேறினாள். இப்போதெல்லாம் மித்ராவும் கலாதரும் சந்தித்துக் கொள்ளும் தருணங்கள் எல்லாம் இப்படித்தான் ஆசையாக தொடங்கி ஆவலாய் முகிழ்ந்து எதிர்பார்ப்பாக கிளைத்து இறுதியில் வாக்குவாதம் மனக்கசப்பாக முடிந்தன. ஊமை கண்ட கனவாக தேவி தன்னந்தனிமையில் தம்பூராவை ஏந்தியபடி கண்ணீரில் கரைவது வாடிக்கையாயிற்று. நின்னை சில வரங்கள் கேட்பேன், அவை நேரே இன்றெனக்கு தருவாய் என தேம்பியது அவள் நெஞ்சு. அமைதியான குடும்பம், அன்பான கணவன், பாசமான மகள், எளிய இன்பங்கள், இவை இன்னொரு ஜென்மத்திலாவது கிடைக்குமா எனவும் மனம் ஏங்கியது தேவிக்கு. இந்த நாவலோட தொடர்ச்சி அடுத்த பகுதியில கேட்கலாம்.